ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்றைக்கி ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னடா இது முதல் மரியாதை டைலாக்லாம் பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. என்னுடைய தோட்டத்தில் 5 ஸ்வீட் கார்ன் செடியும் 5 நார்மல் கார்ன் செடியும் வச்சு வளர்த்தேங்க. விதை போட்டு தான் வளர்த்தேன். அதில் அந்த ஸ்வீட் கார்ன் மட்டும் நல்ல 5 பூட்டை கொடுத்துருக்குதுங்க. நல்ல ஒரு பக்குவமாக வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த நார்மல் கார்ன் செடி பார்த்திங்கன்னா நல்லா 8 அடி வளர்ந்துருக்கு. அந்த 8 அடி வளர்ந்ததில் போலன் கிரைன்லாம் வந்துச்சு. பார்த்தோன்னா கதிர் வந்தோன்னா பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்ல வந்துருச்சுடான்ட்டு. கடைசியாக பார்த்தா பூட்டையே வைக்கலிங்க. அந்த நுனி பகுதியில் அந்த கதிர் மாதிரி வருது இல்லையா, அது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நாற்று செடி உருவாகிருக்கு. இது எப்படி உருவாகிருக்கும்? விதை போட்டு தானே செடி வரணும். இது என்ன நுனியில் பாருங்கள் வேரோடு இருக்குது. இது மாதிரி நிறையா நாற்று இருக்குதுங்க. எக்கச்சக்கமான நாற்று கொசன்னு வந்திருக்கு. 2 செடியில் தான் இந்த மாதிரி வந்திருக்குது. இது நார்மல் கடையில் வாங்கினதில் வச்சு தான் வச்சேங்க, விதைச்சேன். ஆனால் இந்த மாதிரி ஏன் வந்துச்சுன்னு எனக்கே தெரியலை. ஒருவேளை இந்த பார்க்குறவங்க நீங்கள் இது மாதிரி உங்கள் அனுபவத்தில் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அல்லது வயல் அதிகமாக வச்சுருந்துருப்பீங்க, அதில் இந்த மாதிரி சோள பூட்டை வச்சுருந்துருக்கலாம். அதில் உங்களுக்கு இந்த மாதிரி நான் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தா இது எதனால் அப்படி வந்துச்சு, எதனால் பூட்டை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. ஏன்னா ரொம்ப ஆசையாக வளர்த்தேன். 5ல் 2 செடி உயரமாக வளர்ந்துருச்சு. அது உயரமாக வளர்ந்த 2 செடியிலையுமே இதுதான் பிரச்சனையேங்க. இது 2 சேர்த்து ஒன்றா கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா கீழே சாஞ்சிருது அப்படிங்கிறதுக்காக. வயல் பூரா சோளம் விதைச்சி அறுவடை பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்படி நடந்திருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு 5 சோளம் வளர்த்தேங்க. ரொம்ப பாதுகாப்பாக வச்சு வளர்த்தேங்க. காற்றுல அடித்தா கீழே சாஞ்சிரும், மழையில் சாஞ்சிரும்னு பாதுகாத்து வளர்த்தேன். அதில் ஒரு பூட்டை கூட எனக்கு தரலைங்க. அதுக்கு பதிலாக ஏகப்பட்ட நாற்று தான் கொடுத்துருக்குது. நீங்கள் இதை மாதிரி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.